சர்வ வல்லமையுள்ள என்று சொல்லி அதுக்கு பேசுன்னு சொல்லி அதை தான் நான் உங்களுக்கு நான் பேசுகிறேன். தேவனுக்கு மகிமை. சாதாரணமான ஆண்டவரை எடை போடாதீங்க. தராசில் பொருளை வச்சு எடை போடுறத மாதிரி கர்த்தரை தராசில் வச்சு எடை போடாதீங்க. அவர் வல்லமை உள்ள தேவன், அவர் மகிமை உள்ள தேவன், மகத்துவம் உள்ள தேவன். அவரால் முடியாதது ஒன்றுமே கிடையாது. ஆமீன், அல்லேலூயா. அவர் சொன்னால் ஆகும், அவர் கட்டளையிட்டால் நிற்கும். அவரால் எல்லாம் முடியும். அவர் சர்வ வல்லமையுள்ள ஆண்டவர். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். அதுலதான் வசனத்தை வாசிக்கிறோம். ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியை உண்டாக்கினார், சிருஷ்டித்தார், எல்லாத்தையும் படைத்தார் என்று சொன்னா ஒன்றும் இல்லை. படைத்தார். உனக்குள்ள ஒண்ணு இல்லை, உனக்குள்ள கொண்டு வருவார். விசுவாசம் இருந்தா. உன்கிட்ட கையில காசு இல்லை, பணம் இல்லை, கார் இல்லை, வீடு இல்லை, பங்களா இல்லை, சொந்த பந்தம் இல்லை, வரவு இல்லை, எல்லாத்தையும் தேவன் கொண்டு வருவான். எல்லாம் நீ இழந்த பணதெல்லாம் திரும்பி பெற்றுக்கொள்வாய் என்று வேதம் சொல்லி வாக்குத்தத்தத்தை தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. அப்ப தேவனுக்கு மகிமை. ஆபிரகாம் வாழ்க்கையில குழந்தையே கிடையாது, சந்ததியே இல்லை, தலைமுறையே இல்லை, பிள்ளையே இல்லை. ஆனாலும் எங்கே சொல்லப்பட்ட வாக்குத்தத்தங்கள் அங்கே நிறைவேறியது. சாராள் நிச்சயமாய் கர்ப்பவதி ஆவாள். எந்த வயசுல? 90 வயசுல. ஆபிரகாமை பார்த்து சொன்னா, உன் சந்ததி பெருகி இருக்கும், உன் தலைமுறை பெருகி இருக்குன்னு சொன்னார். அதே 100 வயசுல ஆண்டவர் வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றினார். ஆண்டவர் அவரால் முடியாதது ஒன்றுமே இல்லை. அவர் சர்வ வல்லமை உள்ள ஆண்டவர், சர்வ வல்லமை உள்ள தேவன். அவர் ஆபிரகாமுக்கு தரிசனமானது போலதான் இந்த கடைசி காலத்துல உங்களுக்கும் அகால பாதியாகிய நம்மளுக்கும் இந்த கடைசி காலத்துல ஆண்டவர் தரிசனமாய் இருக்கிறார். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். ஆபிரகாமுக்கு தரிசனமான தேவன் தான் இந்த கடைசி காலத்துல உங்களுக்கு எனக்கும் தரிசனமாய் இருக்கிறார். நம்மளை நிச்சயமா தேசத்தை விட்டு கிராமத்துல பட்டணத்துல நம்மளை உயர்ந்த நிலையில வைப்பா, மேன்மையா இருப்போம், ஆசீர்வாதமா இருப்போம், செழிப்போம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நான் இருக்கிற மாதிரி இப்படி இருக்க மாட்டேன். கர்த்தரை நிச்சயம் என்னை உயர்த்துவான், நிச்சயமா கர்த்தரை மேன்மைப்படுத்துவான். என்னால ஒரு சந்ததியை கர்த்தருக்கு பெற்றெடுக்க கொடுக்க முடியும். என்னால ஒரு தலைமுறையை தேவனுக்கு கொடுக்க முடியும். ஆமென், அல்லேலூயா. ஆண்டவர் சாதாரணமானவர் அல்ல. நம்ம நினைக்கிற மாதிரி சாதாரணமானவர் அல்ல. நம்ம சிந்திக்கிற மாதிரி அவர் சாதாரணமானவர் அல்ல. அவர் பயங்கரமானவர். கர்த்தருடைய வார்த்தையினால் வானங்களும் அவருடைய வாயின் சுவாசத்தினால் அவைகள் சேனைகளையும் உண்டாக்கப்பட்டது. ஆமென், அல்லேலூயா. பாருங்க, கர்த்தருடைய வார்த்தையினால வானங்கள் உண்டாக்கப்பட்டது, பூமி உண்டாக்கப்பட்டது, சமுத்திரம் உண்டாக்கப்பட்டது. வெளிப்படுத்தின விசேஷம் கடைசி அதிகாரத்துல வாசிக்கிறோம். தேவ தூதர்கள் சொல்றாங்க, ஊழியரை பார்த்து சொல்றாங்க, என்ன நீ வணங்காத வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் நீரூற்றையும் உண்டாக்கினவரையே நீங்கள் தொழுது கொள்ளுங்கள். ஆமென், அல்லேலூயா. நம்ம ஆராதிக்கிற தேவன் கல்லோ மண்ணோ மரமோ செடியோ கொடியோ அல்ல, ஜீவன் உள்ள தேவன். அவர் தேவனால முடியாதது ஒண்ணுமே கிடையாது. நீ யோசிக்கணும், எனக்கு வியாதி, பலவீனம், கஷ்டப்படுறேன், இது எப்போ என் போறோம்னு நினைக்காதீங்க. நீங்க தேவ சமூகத்துல விசுவாசத்தோட, நம்பிக்கையோட, உறுதியோடு, உபவாசத்தினோடு தேவ சமூகத்துல காத்திருக்கும் போது எந்த நன்மையானதும் பரலோகத்திலிருந்து நம்மளுக்கு இறங்கி வரும். தேவனிடத்திலிருந்து இறங்கி வரும். தேவன் நம்மளுக்கு கொடுப்பான். ஆமென், அல்லேலூயா.